Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிசினஸ் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பிசினஸ். சப்பாத்தியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஊர்க்காரங்க பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரியான மாநிலங்கள்ல வேற மாதிரி செய்வாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயிலே ஊத்தாம உங்களுக்கு செய்வாங்க. அதே போல தந்தூரி மெத்தட்ல செய்வாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்பாத்தி. இது நமக்கு ஃபீல் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு பரோட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், எந்த அளவுக்கு இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு ரோட் சைட்ல ஒரு கையோஸ்க் மாதிரி சின்னதா இருந்தா போதும். நல்ல ஒரு மாஸ்டர், இல்ல உங்களுக்கே குக் பண்ண தெரிஞ்சாலும் ஓகே, இல்ல ஏதாவது ஒரு பழைய வேன், ஒரு பழைய ஆம்னி கார் இந்த மாதிரி எது இருந்தாலும் போதும் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு. தென் உங்களுக்கு எஃப்எஸ்ஐ ஆல்ரெடி நம்மளோட சேனல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி வந்துட்டு நம்ம எஃப்எஸ்ஐ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெறும் 100 rupees தாங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எஃப்எஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்றதுக்கே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெசல்ஸ் அப்படின்றதுக்கு குக் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு மாவு தேவை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சால்னா உங்களுக்கு, அவ்வளவுதான் சிம்பிள். இது ரெண்டு வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் தேவை, இல்ல இப்போ ராக்கெட் ஸ்டவ்ஸ் அந்த மாதிரி விறகடுப்பு பெல்லட்ஸ்ல எரியுது அந்த மாதிரி கூட நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்டவ்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சப்பாத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணுங்க. நல்லாவே உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கும் இந்த சார்ஜஸ். இது ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப குறைச்சலும் கிடையாது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு 3 சப்பாத்தி வாங்குறதா நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பர்சன் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து டோட்டலா ஒருத்தர்கிட்ட இருந்து 6. ஸோ இந்த 6 பீஸ் போகுது ஒருத்தர்கிட்ட அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 பேர், இப்போ ஒரு பர்சன்னா அந்த மாதிரி தான் வந்து ஒரு செட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 persons அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 50 persons ஒரு 3 பீஸ் வாங்குறாங்க தோராயமா இப்படின்ற ஒரு கணக்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னே இல்லாமல். ஸோ 150 pieces ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகும். அப்போ 150 pieces சேல்ஸ் ஆகுது 20 ரூபா அப்படின்னா நம்மளோட வருமானம் 3000 ரூபா கிட்ட வருமானம். ஸோ அதில் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டாலும் 2000 ரூபா கிட்ட லாபம் எடுக்க முடியும். செஃப்க்கு ஒரு 15000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 500 ரூபா அவருக்கு சம்பளம் அப்படின்னாலும் உங்களுடைய வருமானம் 1500 ரூபா வந்து தாராளமா எடுத்து வைக்க முடியும். அதே போல ஈவினிங், அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு டின்னர் மட்டும் தான் இது. பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, உங்களுக்கு வந்து லஞ்ச் கிடையாது. வெறும் டின்னருக்கு மட்டும் சப்பாத்தி குருமா, இல்ல சப்பாத்தி உங்களுக்கு சால்னா, உங்க ஏரியால எது நல்லா போகுமோ அது. இது மாதிரி ஒரு சின்ன லெவல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். டேக்அவே மட்டும் வைங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்ல, பார்சல் மட்டும் ஒரு சின்ன கயோஸ்க்கு போட்டு டேஸ்ட்டை மட்டுமே காட்டி உங்களால கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து உங்களால பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நார்மல் ஒரு ரோட் சைட் கஸ்டமர்ஸ் அப்படி அவங்க கிட்ட இருந்தே நம்ம 3000 earn பண்ண முடியும்னா நீங்க பல்கா வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களால சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். கான்செப்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரு 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சா கூட உங்களால இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ரோட் சைட்ல ஜஸ்ட் ஒரு டேபிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது எப்படின்னா அவங்க வீட்டுங்களிலேயே உங்களுக்கு வந்து குக் பண்ணிட்டு ஹாட் பேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 5 hours வரைக்கும் சூடு போக்காது. அந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஒரு 2 kg அளவுக்கு குருமா, இந்த மாதிரியான ஒரு 50-60 சப்பாத்தி அப்படி வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்ஸ் அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு டேபிள் தான். வராங்க பர்சன்ஸ் ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி பார்சல் பண்ணிட்டு குருமா பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்ல உங்களுக்கு டிராவல் பண்றாங்க பார்த்தீங்களா, ஊருக்கு நைட்டு வந்து போவாங்க, காலையில ரொம்ப ஹரிபரியா போவாங்க. அவங்களால வந்து எதுவும் டின்னர் வெளியே வாங்க முடியாது. அந்த இடத்துல வந்து டின்னர் வெளியே சாப்பிட்டாலும் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த கடையில நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னா அப்போ ரோட் சைட் அந்த பார்சல் போகும்போதே வந்து ஒரு 5 பேக்கெட் 10 பேக்கெட்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏரியாங்களில் நம்ம மார்க்கெட்டிங் பண்றோம். ரயில்வே ஸ்டேஷன்ஸ், க்ரௌடட் ஏரியா, ஆஃபீஸ் ஏரியாஸ்லாம் டேஸ்ட் மட்டும் தான் முக்கியம். நல்ல ஒரு 5 star அளவுக்கு நம்ம வந்து ஒரு செட்டப் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா நம்ம நிறைய நியூஸ்ல எல்லா இடத்துலயும் பார்த்துருப்போம். கப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஓஎம்ஆர்ல வந்து பிரியாணி சேல்ஸ் பண்றாங்க வண்டிங்கள்ல வச்சு. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வந்துட்டு பண்றாங்க. அப்படியெல்லாம் அவங்களோட டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வந்து பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆகி அங்க போறது. ஸோ டேஸ்ட் மட்டுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா இந்த மாதிரியான பிசினஸ்ல நல்லாவே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த எஃப்எஸ்சி டீடைல்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.